டும் 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 ஜோலி முடிஞ்சிரும். ரும் 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 தொடரும். ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடரும் அப்படின்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தோட ரிவ்யூ அண்ட் ரேட்டிங்கை இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோகன்லால் சார் நடிச்சிருக்காரு, தாமஸ் சார் நடிச்சிருக்காரு, பிரகாஷ் சார் நடிச்சிருக்காங்க. முக்கியமாக சோபனா மேமும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, நம்ம மோகன்லால் சார் வந்து ஆசாசியாக ஒரு வண்டியை வச்சு பழைய அம்பாசிடர் கார் பார்த்துருப்பீங்க. அந்த வண்டியை ஆசாசியாக வச்சுட்டு தன்னோட புல்ல மாதிரி பார்த்துன்னு இருப்பார். திடீர்னு ஒன்றா என்ன ஆகுது அப்படின்னா, ஒருத்தங்கிட்ட சர்வீஸ் விடுவார். அந்த பயவுள்ள என்ன பண்ணுதுங்கன்னா, அந்த காரில் கஞ்சாவை கடத்தி போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டிக்குது அந்த காரு. சரி, ஐயோ நம்ம காரு மாட்டிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் போய், நம்ம மோகன்லால் சார் போய், சார் சார் விட்டுருங்க சார், நான் இதெல்லாம் பண்ண முடியல சார், எவனோ ஒருத்தன் பண்ணதுக்கு நான் என்ன பண்ணுறது சார் அப்படின்னு சொல்லிட்டு என் காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சுன்னு இருப்பார். அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஒரு வழியாக காரை கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆஃபீஸர்கிட்ட பேசி அந்த காரை வெளியில் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அவரும் வந்து கீயை கொடுத்து எடுத்துகிட்டு போ அப்படின்னு வந்து சொல்கிற டைமில் ஒரு ட்விஸ்ட் வச்சு, ஓகே நானும் வரேன் வா, என்னை கல்யாணத்தில் ட்ராப் பண்ணிவிடு, அப்புறம் ஒரு காட்டுக்குள்ளே கொஞ்சம் நாங்கள் சரக்கு அடிக்கணும் வாங்க, என்னை கூப்பிட்டு போய் அங்கே ட்ராப் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு நைஸாக போகிறாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு ட்விஸ்ட்டு, என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த காரோட டிக்கிக்குள்ளே பணம் இருக்குது. இதுக்கப்புறமா ஹீரோ சாரான நம்ம மோகன்லால் சார் என்ன பண்ணார், அந்த செத்து போனவன் யார் அப்படின்றது தான் இந்த படத்தோட முக்கியமான கதையாக இருக்குது. இந்த படத்தில் நடித்த மோகன்லால் சார் பற்றி சொல்லி ஆகணும். அவர் வந்து கொடுத்த கேரக்டரை வந்து சூப்பராக பண்ணிட்டாரு. அப்படியே டீசெண்டாக போயிட்டே இருக்கும் படம். ஒரு ஃபேமிலி மேனாகவும் ஒரு நல்ல ஃபாதராகவும் அப்படி இப்படின்ட்டு ஒரு வண்டி பெரியராகவும் பயங்கரமாக நடிச்சிருப்பார். சோபனா மேமும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை வந்து சூப்பராக பண்ணிட்டாங்க. இதில் வந்து போலீஸ்காரங்க வருவாங்க, வில்லன் போலீஸ் அப்படின்ட்டு, அவங்களும் வந்து பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க. உங்களுக்கு வந்து ஜாலியாக ஃபேமிலியோட ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் மூவியை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த படத்தை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். க்ரைம் இருக்கும், இன்வெஸ்டிகேஷன் இருக்கும், லாஸ்ட்டில் வந்து ட்விஸ்டெல்லாம் இருக்கும். இன்வெஸ்டிகேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இவங்க போலீஸ்காரங்க பண்ணுற சம்பவங்கள் தான் மெயினாக காட்டியிருப்பாங்க. ஸோ கிளைமேக்ஸில் ரிவீல் ஆகிறது அதெல்லாம் நல்லா இருந்தது. இந்த படம் வந்து மலையாளத்தில் பயங்கரமாக ஹிட் ஆச்சு. அதனால் வந்து தமிழ் டப்பில் தொடரும் அப்படின்னு வந்து எடுத்திருக்காங்க. ஓகே, இந்த படம் நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு வந்து மோகன்லால் சாரெல்லாம் பிடிக்கும், ஒரு படம் ஒரு நல்ல படம் ஜாலியாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் மோகன்லால் சாரோட ஆக்டிங்கில் ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணுங்கள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸ்டோரி. கிளைமேக்ஸில் அந்த ரிவீல் பண்ணுறது அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு செம்மையாக போர் அடிக்குது, நான் என்ன படத்தை ட்ரை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இந்த தொடரும் அப்படின்ற படத்தை வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு டைம் உங்களுக்கு பார்க்கக்கூடிய படம் தான், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மூவி ரிவ்யூஸ், சினிமா ரிவ்யூஸ், வெப் சீரிஸ் அப்டேட்ஸ் இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திப்பேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது நான் உங்கள் ஸ்டைலிஷ் மணி.